பெருங்களத்தூர்ல பாஜக பிரமுகர் 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் தன்னுடைய மனைவி வங்கிக் கணக்கு மூலமா பணத்தை பெற்று திரும்பி தராம கொலை மிரட்டல் விடுத்ததா பாதிக்கப்பட்ட தனியார் பள்ளியோட ஆசிரியர் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை தாம்பரம் அடுத்த புது பெருங்களத்தூரை சேர்ந்தவர் சுப்பிரமணியன், அவரோட மனைவி ரம்யா. சுப்பிரமணியன் பஹ்ரைன் நாட்டுல பணிபுரிகிறாரு. ரம்யா தனியார் பள்ளியில ஆசிரியரா பணிபுரிகிறாங்க. இந்த நிலையில இந்த மோசடி சம்பந்தமா புகார் கொடுத்த ரம்யா செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கடந்த 2021 மற்றும் 2022 ஆண்டு திருமண தேவை, மருத்துவ தேவைன்னு பல்வேறு காரணங்களுக்காக பாஜகவை சேர்ந்த முன்னாள் உள்ளாட்சி பிரிவு செங்கல்பட்டு மாவட்ட தலைவர், தற்போது பெருங்களத்தூர் பீக்கங்கரணை மண்டல பொறுப்பாளரா இருக்கக்கூடிய பழனிவேல் எங்களுக்கு அறிமுகமானாரு. எங்க கிட்ட பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கடனா அவருடைய மனைவியான தேவகியோட வங்கி கணக்கு மூலமா சுமார் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் பெற்றாரு. அதுக்கப்புறம் பழனிவேல் பணம் அனுப்ப சொன்னதன் பேர்ல விஜயலட்சுமியோட வங்கி கணக்குல 8 லட்சம் ரூபாய், கணேசன் என்பவருக்கு 4,5 லட்சம் ரூபாய், கணேசன்கிறவருக்கு 4,5 லட்சம் ரூபாய், அமல்ராஜ்ங்கிறவருக்கு 3 லட்சம் ரூபாய்னு வங்கி கணக்குல அனுப்புனதாகவும், இது போக கையில வாங்கிய பணம்னு மொத்தமா 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணத்தை பழனிவேலும் அவரை சார்ந்த ஆட்களும் தங்கள் கிட்ட வாங்கி இருக்கிறதா ரம்யா குற்றம் சாட்டியிருக்காங்க. பணத்தை பெற்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாங்கிய பணத்தை திருப்பி தரலன்னு பீக்கங்கரணை காவல் நிலையம் தாம்பரம் துணை ஆணையர் கிட்ட புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லைன்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது போக நெடுங்குன்றத்துல எங்களுக்கு சொந்தமான 2000 சதுர அடி கொண்ட இடத்தையும் பழனிவேலன் அபகரிச்சு வச்சிருக்கிறதாவும், எங்களை அங்க போக விடாத மாதிரி அவருடைய கட்டுப்பாட்டுல அது இருக்கிறதாவும் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. பணத்தை திருப்பி கேட்க பழனிவேலோட பாஜக அலுவலகத்துக்கு போனா அமல்ராஜ் உள்ளிட்ட கட்சியினர் மூலமா ஆபாசமா மிரட்டி உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு பணம் கொடுக்க முடியாதுன்னு கொலை மிரட்டல் விடுக்கிறதாவும், மேலும் ரவுடிகள் சிலரோட பேரை சொல்லி மிரட்டுறதாவும், ஓட்டேரி கார்த்திங்கிறவரை வச்சு தங்கள் வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு புகார் அளிச்சதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி அடுக்கடுக்கான புகார்களை பாஜக பிரமுகர் மீது ரம்யா முன் வச்சிருக்காங்க. இதற்கெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கையும் விடுத்திருக்காங்க. என் பேரு ரம்யா சுப்பிரமணியன். நான் பெருங்களத்தூர்ல இருக்கேன். என்னுடைய கணவர் பேரு சுப்பிரமணியன். பஹ்ரைன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் சம்பாரிச்ச பணத்துல கொஞ்சம் இங்க பெருங்களத்தூர்ல பிஜேபி ஆஃபீஸில் பழனிவேல் அப்படின்றவர் முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவர் மூலயமா அவர் தெரிஞ்சதுனால அவர் மூலயமா சொல்லி நிறைய பேர்த்துக்கு அவர் இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக காசு கேட்குறாங்க, முடியாமல் காசு கேட்குறாங்க. ஒருத்தவரோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க, அதனால கல்யாண தேவைக்காக கொஞ்சம் காசு கொடுத்து உதவுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதை நம்பி என் வீட்டுக்காரும் கொடுத்தாங்க. அவங்க அதுக்கு பதிலாக அவங்களோட லேண்டை இவர் பேரில் எழுதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பழனிவேல் மூலயமா என் வீட்டுக்காருக்கு சொல்லி வீட்டுக்கார்ட்ட நிறைய காசு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா பழனிவேலுக்கு அக்கௌண்ட் கிடையாது. அதனால அவர் பேர் ஒய்ஃப் தேவகி பழனிவேல் மூலயமா அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அமைச்சிருக்கு. அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் காசு எடுத்துலாம் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ 2-3 வருஷம் ஆச்சு. நாங்களும் கொடுத்த காசை இன்னும் திருப்பி தரலையே அப்படின்னு கேட்டால் அதை தரமாட்டுறாங்க. டாக்குமெண்ட் அவங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் எப்போ காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க, திட்டுறாங்க. இது இல்லாமல் சதானந்தபுரம் ஆலப்பாக்கம் நெடுங்குன்றம்ல எங்களுக்கு ஒரு லேண்டு இருக்குது. அது கேஸ் போயிட்டுருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டுருக்கு. அந்த லேண்டில் ரவுடிங்களை யாரோ வச்சுட்டு இப்போ எங்களை அந்த லேண்டை ஆக்குபை பண்ண முடியாமல் தடுத்துட்டே இருக்காங்க. இது ஒன்று. அது மாதிரி அமுல்ராஜ் அப்படின்றவருக்கு ஒரு 3 லட்சம் பழனிவேல் தான் எங்கள் மூலயமா வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் திருப்பி தர மாட்டாங்க. அது மாதிரி பண விஷயமா போய் நான் திருப்பி கேட்டேன்னா என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. அக்கௌண்ட் மூலயமா தான் அமைச்சிருக்கு, ஹெச்டிஎஃப்சியில் அமைச்சிருக்கு, எஸ்பிஐயில் அமைச்சிருக்கு, அந்த ரெக்கார்ட்லாம் இருக்குது. அதை வச்சு தான் நான் போய் கேட்குறேன். என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட காசு வேணும்னா 1 வருஷத்தில் சொன்னீங்க, 2 வருஷம் ஆச்சு, நான் இப்போ 4 வருஷம் ஆச்சு, திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் சில இந்த வார்த்தைலாம் சொல்லி ரொம்ப திட்டுறாரு, பேசுகிறாரு. ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. எனக்கு காசையும் கொடுத்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் போலீஸ்க்கு வந்திருக்கேன். இப்போது போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சிவில் இதில் விசாரிச்சாங்க. அப்பயும் ஒரு ப்ரூஃபும் இல்லை, என்கிட்ட டாக்குமெண்ட் கிடையாது, நான் எப்போ வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நான் ப்ரூஃபை காமிச்சு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அவர். அவங்க ஒய்ஃப் வரல, பழனிவேல் மட்டும்தான் ஆஜரானார். இந்த கொஞ்சம் எப்படியாவது நீங்கள் பார்த்து, அதனால தான் மீடியாவுக்கு வந்திருக்கேன். இப்போது கொஞ்சம் எனக்கு ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். பணத்தையும் வாங்கிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, மிரட்டுறாங்க. அவர் மிரட்டினதுக்கு வீடியோலாம் வச்சுருக்கேன். நான் அவன் ஆஃபீஸ் போனப்போ நீ யாரை வேணா கூட்டிகிட்டுப்பா, எங்கே வேணா போ, என்ன வேணா பார்த்துக்கோ அப்படின்னு அமுல்ராஜுங்கிறவர் மிரட்டுறாரு, பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மாவட்ட செயலர் ஏதோ இருக்காரு. பெருங்களத்தூர்ல பிஜேபி ஆஃபீஸில் இருக்கிறாரு. அவர் வாங்கின அமௌண்ட் கிட்டத்தட்ட 80 லட்சம், 1 crore கிட்ட.
அக்கௌண்ட் மூலயமா வந்து விஜயலட்சுமி அப்படின்றவங்களுக்கு வந்து 20 லட்சம் கொடுத்துருக்குது. அது டாக்குமெண்ட் வந்து ஜெராக்ஸ் தான் என்கிட்ட இருக்கு, ஒரிஜினல் அவர்கிட்ட இருக்கு, தரமாட்டிக்கிறாரு விஜயலட்சுமி. அப்புறம் வந்து அமுல்ராஜுக்கு வந்து 3 லட்சம் கொடுத்துருக்குது, அதுக்கு அவங்க பேர்லேயே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அதுவும் தரமாட்டுறாங்க. நாராயணன் அப்படின்றவருக்கு 40 லட்சம் கொடுத்தது வந்து இப்போதான் சாரை வச்சு பேசி வாங்கியிருக்கோம். செக் தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் காசு வந்த பாடி இல்லை. 40 லட்சம் அவங்களுக்கு. இது மாதிரி பாலா அப்படின்றவர் வந்து கிரீன் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, அவருக்கும் வந்து தேவைன்னு சொல்லி காசு வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 25 lakhs 26 lakhs வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் இன்னும் திருப்பி தரல. இது இல்லாமல் வந்து எங்களுக்காக ஆஜரான என்னோட வக்கீல் சந்தோஷ் சாரையும் வந்து இந்த கேஸில் நீ உள்ளே வந்தேன்னா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணேன்னா உன்னை அவ்வளோதான் சாவச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து மிரட்டுறாங்க. சப்போர்ட் பண்ண வந்தவரையும் சேர்த்து இப்போ மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாம தான். அவர் வழக்கறிஞர் மிரட்டது வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அவரு கேஸ் போட்டு அவரும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இப்போ கொடுத்த பணத்தை கேட்க போனால் மிரட்டுறாங்க. அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து எனக்கு என்ன செய்ய முடியுமோ போலீஸ் தான் வந்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும்.